ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து இக்னோ அப்படின்ற யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இந்திரா காந்தி நேஷ்னல் ஆன்லைன் யூனிவர்சிட்டி. அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், ஓடிஎல்னா என்ன, ஆன்லைன்னா என்ன, ரெண்டும் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஓகே. இக்னோ அப்படின்றது வந்து ரீஜனல் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அவங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில். ஓகே. இப்போ ஓடிஎல்லில் வந்து 330 ஓடிஎல் கோர்சஸ் வந்து இருக்குது. 40+ வந்து ஓஎல் அப்படின்னா ஆன்லைன் கோச்சிங், ஓடிஎல் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கோச்சிங். ஓகே. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். இங்கே படிச்சிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ஹோப் இருக்கும். அப்புறம் இது வந்து NAAS அவங்களுடைய A++ கிரேடு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தோம்னா 19 டிஸ்ட்ரிக்டில் வந்து இதனுடைய ரீஜனல் சென்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இக்னோ வெப்சைட்டில் ரீஜனல் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே. இவங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், பிஜி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ, பிஜி, பேச்சுலர், மாஸ்டர்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆன்லைன் அண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க. கோர்ஸ் டியூரேஷன் லெவல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் வந்து ஜான்வரி அண்டு ஜூலை இந்த 2 டைமில் தான் நடக்கும். எண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் அண்டு டிசம்பரில் வந்து நடக்கும். ஆன்லைன் அட்மிஷன் போகிறதுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் வந்து தொட்டு போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி இக்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய கூகுள் பேஜ்லேயே வரும். ஓகே. ஓடிஎல் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓஎல் அப்படின்றது வந்து ஆன்லைன் எஜுகேஷன். இந்த ஓஎல் அப்படின்றதுல வந்து சில கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும், ஓடிஎல்ல எல்லா கோர்சஸும் இருக்கும். ஓகே. அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் டெலிவரி, அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன், இக்னோவில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஓடிஎல் அதாவது டிஸ்டன்ஸில் போகணுன்னா இந்த லிங்க் போகணும், ஆன்லைனில் போகணுன்னா இந்த லிங்க்கு. ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அது வந்து நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணி காமிப்போம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நம்ம வந்து ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டு கொடுக்கணும். இப்போ வந்து 2025 அந்த வீடியோ போடுறேன். 31 லாஸ்ட் டேட்டு. ஏபிசி ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிலாக்கர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதில் லாகின் பண்ணிவிட்டு சர்ச் ஃபார் எஜுகேஷன், அதாவது APAARID அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் உங்களுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் UGC, அப்புறம் டெப் ஐடி இஸ் மேண்டேட்ரி. ஓகே. டெப் ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க. இது நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஆதார் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் புக் பண்ணுற இது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. டிஜிலாக்கர் ஆப்போட ஸ்கேன் கோடுங்க இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் APAARID அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போய் டாக்குமெண்ட் உங்களுக்கு என்னென்ன கேட்கும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏபிசி ஐடி கிரியேட் ஆயிரும். அது டிஜிலாக்கர்லேயே உங்களுக்கு காமிக்கும். அடுத்து அந்த ஏபிசி ஐடி வந்து ஒரு நம்பர் மாதிரி வரும். அந்த நம்பரை டெப் ஐடி கிரியேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேஜ் தான் இதனுடைய வெப்சைட் லிங்க் இந்த இருக்குது. இங்கே வந்து ஏபிசி ஐடி போட்டுட்டு ஜென்ரேட் இந்த மாதிரி என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டெப் ஐடி அப்படின்றது வந்து வரும். டெப் ஐடி அப்படின்றது இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டெப் ஐடி அப்படின்றது
இந்த மாதிரி பேஜில் தான் நீங்கள் போடுவீங்க. இதோ ஏபிசி ஐடி நான் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் இருக்குது. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் உங்கள்கிட்ட நம்பர் வரும். இதை நீங்கள் தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். இப்போது நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இக்னோர் ப்ரொசீஜர் இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா ஆன்லைன் ஓடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த 1 to 5ல் இருக்க டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓபிசி வந்து நீங்கள் வந்து கையில் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெவென்யூ சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓபிசி வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். இந்த எம்பிஏ கோர்சஸ் அப்படி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது ஆன்லைனில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரீஜனல் சென்டர்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய கோர்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இக்னோவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எங்கெங்கே ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது, அப்புறம் எப்படி டெப் ஐடி எடுக்கிறது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போது எம்பிஏ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா இருக்கும். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகே, இப்போ இதுதான் பேஜ். நீங்கள் வந்து லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயிலில் இந்த இதை கொடுக்கணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்க. அடுத்து இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து மைனாரிட்டி நோவே கொடுத்துடலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படி இக்னோலேருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி வெளியில் யார்கிட்டையாவது வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடிட் கொடுத்து அடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெப் ஐடி நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். அதை அங்கே போட்டுட்டு ஃபெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடதில் ஏபிசி ஐடியில் இருக்கக்கூடிய இதில் இனிஷியல் நான் போடலை. ஸோ டெப் ஐடியில் இனிஷியல் வரல. ஆனால் அப்ளிகேஷனில் வந்து நான் என்னோட நேம் போட்டு இனிஷியலும் சேர்த்து போட்டிருந்தேன். அதனால் அங்கே மிஸ்மேட்ச்னு வந்திருக்கு. டிஸ்கிரிப்பன்சி இன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்னோடய இனிஷியலை எடுத்துகிட்டு நார்மலாக என்னோடய நேம் மட்டும் கொடுத்தேன். கொடுத்த உடனே இந்த இடம் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜ் வந்துட்டேன். இப்போ இதுதான் இது ஆன்லைனில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இப்போது இது நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃப்எம் அந்த கோர்ஸ் வந்து ஆன்லைனில் இல்லை. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணதுனால இங்கே ஆன்லைன் மட்டும்தான் காமிக்கி. நீங்கள் ஓடிஎல் ப்ரோக்ராமில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஓடிஎல்னு காமிக்கும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னு காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் இந்த பேஜில் இருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் நம்பர்னு ஒன்று காமிக்கும். அடுத்து கண்டினியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது அடுத்து நீங்கள் சூஸ் பண்ண என்ன டிகிரி அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்றது இருக்குது. ஓகே, இதில் எடிட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கரஸ்பாண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது அட்ரஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டீட்டெயில் எடிட் பண்ணால் அங்கே வந்து பண்ணிக்கலாம். இப்போது அப்லோட் பண்ண வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஃபோட்டோ, சைனு,
மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்டு, அப்புறம் 10th 12th மார்க் ஷீட்டு. இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா 10th 12th மார்க் ஷீட்டை ரெண்டையும் கம்பைன் பண்ணி மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்லையும் போட்டுட்டேன். 10th +2 அதுலேயுமே என்னுடைய 10th 12th மார்க் ஷீட்டையே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே வந்து அப்லோட் பண்ண மாதிரி காமிக்கல, பட் நான் தான் அப்லோட் பண்ணேன். 10th 12th மார்க் ஷீட்டை தான் இந்த ரெண்டுத்துக்குமே அப்லோட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் அதர்ஸ் அப்படின்றதுல வந்து நான் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். எல்லாமே ப்ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே ஒரே இதாக வரும். இந்த பேஜை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வராது. இதோ நீங்கள் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு பேமெண்ட் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிட வேண்டியதுதான். இதில் நீங்கள் புக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கிட்ட லெஸ் ஆகும். அதையும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,500 2,325 ரூபா நம்ம புக்கு வேண்டான்னு சொன்னதுனால லெஸ் ஆகிருக்கு. 200 ரூபா டெவலப்மெண்ட் ஃபீ, 300 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ். இது வந்து அக்னாலேஜ்மெண்ட்டு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் அக்னாலேஜ்மெண்ட் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகணும். எனக்கு இன்னும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ நான் மெயில் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏன் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அட்மிஷன் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்றதுல எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். பட் எனக்கு இன்னும் என்ரோல்மெண்ட் வரல. ஸோ ஏன் வரல அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன் ரீஜனல் சென்டருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி கேட்டுக்கலாம். இது அக்னாலேஜ்மெண்ட் பேஜ். இப்போது ஹோம் மை அப்ளிகேஷன் அப்படின்னு போனீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் காமிச்சோன்னா அந்த மாதிரி வரும். இது வந்து மை டிரான்சாக்ஷனில் அந்த அமௌண்ட் இருக்குது. அடுத்து இதுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் பிரச்சனை இருந்தால் இதில் காமிக்கும். இதில் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ரோல்மெண்ட் நம்பரும் ஐடி கார்டும் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வரல என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ ரீஜனல் சென்டருக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நேம் செக் பண்ணிட்டீங்க அந்த மாதிரினாலும் நீங்கள் ரீஜனல் சென்டருக்கு மெயில் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பாய்.